الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدنا علما، رب زدنا علما، رب زدنا علما. அளவற்ற அருளாளன் நிகழ்ற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பிறகு எங்கள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறை வழி நடந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி பாடத்துக்கு வருகின்றேன். இன்றைய பாடம் 28வது ஹதீஸ், அதாவது பொறுமையோட பாடத்திலிருந்து பாடம் حديث إلكم 28. وعن أنس رضي الله تعالى عنه قال, أنس رضي الله تعالى عنه அவர்களை தொட்டும் கூறுகிறார்கள், لما ثقل النبي صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமமானதும், ஜஅல யதகஷாஹு அல்கர், அவர்களை துன்பம், கஷ்டம், அதாவது மூடத் தொடங்கியது என்றால், இங்க கஷாண்டா இந்த மூடுன்ற அர்த்தம். இந்த அர்த்தம் என்ன, அவங்களுக்கு கஷ்டம் அதிகரிக்க ஆரம்பித்ததும், காலத் ஃபாத்திமத்து, அதாவது மரண தருவாயில சக்கராத்துடைய வேதனை இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு கஷ்டம், அதாவது மரண அந்த தருவாயில் ஏற்படக்கூடிய கஷ்டம், சக்கராத்துடைய வேதனை, இது அதிகரிக்கக்கூடிய நேரத்துல ஃபாத்திமா நாயகி, அவங்களுடைய மகளாகிய ஃபாத்திமா நாயகி அவங்க கூறினாங்க, வா கர்ப அபதா, என் தந்தையின் துன்பமே என்று சொன்னார். ஃபகால, அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், இன்றைய தினத்துக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஃபலம்மா மாத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு, காலத், ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, யா அபதா, என் அருமை தந்தையே, அஜாப ரப்பன் தஆ, தன்னை அழைத்த இறைவனுக்கு நீங்கள் பதில் அளித்து விட்டீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ரூஹை எடுத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று விட்டார்கள் என்று அர்த்தம். யா அபதா, என் அருமை தந்தையே, அஜாப ரப்பன் தஆ, தன்னை அழைத்த இறைவனுக்கு பதில் அளித்து விட்டீர்கள். யா அபதா, என் அருமை தந்தையே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி மஅவா, நீங்கள் தங்குமிடம் ஃபிர்தௌஸ் என்ற சுவனம், ஃபிர்தௌஸ் என்ற சுவனம், இது சுவனபதியில மிகவும் உயர்ந்த அந்தஸ்துக்குடையது. யா அபதா, என் அருமை தந்தையே, இலா ஜிப்ரீல் நன்ஆ, நாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய மரண செய்தியை சொல்கின்றோம் என்று கூறினார்கள். அதாவது இதுக்கு சொல்றது புலம்பல், சரி புலம்புகள், இதுக்கு அதாவது நதுபான்னு சொல்லுவார் அரபியில. மரண தருவாயில அவங்களுடைய அதாவது அவங்களுடைய சிறப்பம்சங்களை எடுத்து கூறி கதறது, சரிதானே, இதுக்கு நூதுபான்னு சொல்றேன். புலம்புதல் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப இப்படி சொன்னதுக்கு பிறகு, பலம் அதுஃபின, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு, காலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபாத்திமா நாயகி அவங்க சொன்னாங்க, யாரு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துராப்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை அள்ளி போடுவது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? எப்படி உங்களோட மனசு சொல்லுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆஹ் இந்த அதாவது இந்த ஹதீஸில் நாம விலகக்கூடிய விடயங்கள் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரம் கேட்கலாம், ஏன் இவ்வளவு கஷ்டம்? அவர் ஒரு நபியா இருக்கக்கூடிய நேரத்துல அவருடைய உயிரை ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக எடுக்கவில்லை என்று சிலர் கேட்கலாம். இப்ப ஷேக் ஹுசைமின் அவங்க சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பொறுமை செய்வதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்தவர் யாரும் இல்லை. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவங்க பொறுமையுடைய உச்ச கட்டத்தை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்களை சோதிக்கின்றான். இது மாதிரி எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். தானே? முஸ்லிம் என்று நாம் ஒருவருக்கு கஷ்டம் வந்து விட்டால் அதன் அர்த்தம் அல்லாஹ் கோபம் என்ற அர்த்தம் அல்ல, அவனோடு கோபமாக இருக்கின்றான் அர்த்தம் இல்லை. இல்ல, மாறாக அல்லாஹ் சோதிக்கின்றான், அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்ற அர்த்தம். அதுதானே? ஆகையால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னாங்க, அதாவது அஷத்துல் பலா அஷத்து அல் பலாஇ அல் அம்பியா, அஷத்துல் பலா அல் அம்பியா, அதாவது மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்படுபவர்கள் யாரு? அம்பியாக்கள். மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்படுவர் யாரு? அம்பியாக்கள். தும்மல் அம்சலு பல் அம்சலு. அதுக்கு பிறகு என்ன, அவங்களுக்கு அடுத்த படித்தரத்தில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு அடுத்த படித்தரத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்படியா எங்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல இருக்குமோ, உயர்ந்து இருக்குமோ, அந்த அளவுக்கு சோதனை வரும். அதனால என்ன, நம் மனம் அதாவது புரியக்கூடாது. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாம இருக்கக்கூடிய ஃபவாயிதுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுல நாம் பெறக்கூடிய படிப்பினை. நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து பெறக்கூடிய ஃபாயிதாக்கள் என்னென்றால், இதுல ஷேக் ஹுசைமின் சொல்றாங்க, في هذا الحديث بيان أن رسول الله صلى الله عليه وسلم كغيره من البشر. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனிதர்களை போன்று ஒரு மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மனிதர்களை போன்ற ஒரு மனிதர். يمرض ويجوع ويعطش يبرد ويحتر. அவங்களுக்கு நோய்வாய்ப்படுவாங்க, அவங்களுக்கு பசி வரும், அவங்களுக்கு என்ன தாகம் வரும், குளிர்ச்சி வரும், கொதிப்பு வரும். وجميع الأمور البشرية تعتري النبي صلى الله عليه وسلم. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான இந்த விடயங்கள் அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்படும். كما قال صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதர், மிஸ்லுக்கும் உங்களை போன்று, அன்சா கமா தன்சவுன், நீங்கள் மறப்பது போன்று நானும் மறக்கின்றேன். இது ஒரு என்ன, தொழித்து கொண்டிருக்கும் போது ரசூல்லா மறந்து சில ரக்காத்துக்களை மறந்து விடுகின்றார்கள், தொழுகையில மறந்து விடுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலாம் சொன்னாங்க, அந்த பிழையை நீக்கிவிட்டு, நான் என்ன உங்களை போல் மனிதன் தான், அன்சா கமா தன்சவுன், நீங்கள் மறப்பது போன்று நானும் மறக்கின்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர். ஆனால் மனிதர்களில் மிக சிறந்தவர், மனிதர்களில் மிகவும் சிறந்த மனிதன், அவர்களை போன்ற மனிதன் கிடையாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அதாவது இந்த தன்மைகள்ல மிகவும் பூர்த்தியான தன்மை உடையவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரிதானே? இதே நேரத்துல அவங்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்தது, ஏனையவர்களுக்கு வஹி வராது. எவ்வளவு பெரிய உத்தமனாக இருந்தாலும்
எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வருகின்ற சொன்னா அது பொய் தானே. அதோட வந்து என்ன வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆகையால்தான் அஷன் அது ஃபாத்திமா நாயகி நீங்க இப்ப கேட்டீங்க, ஹதீஸ்ல சொல்றாங்க, யா அபத்தா என்னன்னா நன்ஆ ஜிப்ரீல், நாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உங்களுடைய மரணத்தை பத்தி மரண செய்தியை சொல்கின்றோம். ஏன் இனிமேலைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. இனிமேலைக்கு வந்து என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க தான் அர்த்தம். அஹ் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர். குல் இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், நபியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களை பார்த்து சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். யூஹா இலைய என்பால் வஹி அறிவிக்கப்படுகின்றது. சரிதானே. இப்ப இதன் வந்து என்ன வித்தியாசம். அஹ் அடுத்ததாக இதுல வந்து என்ன ரத்துன் அலா هؤلاء القوم الذين يشركون بالرسول صلى الله عليه وسلم ويدعون الرسول عليه الصلاة والسلام ويستغيثون به وهو في قبره. இதுல வந்து என்ன மறுப்பு இருக்கின்றது. எவர்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார்களோ, அவர்களிடம் உதவி தேடுகின்றார்களோ, அவர்களும் வந்து என்ன கபர்ல இருக்கக்கூடிய நிலைமையில, அவங்க கபர்ல உயிரோடு இருக்கும்போது போய் வந்து என்ன உதவி கேட்டாங்க, ரசூலா உதவி செஞ்சாங்க தானே. ஆனால் இப்ப மரணிச்சு விட்டாங்க. மரணித்ததுக்கு பிறகு அவங்க கபர்ல இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்களுக்கு இடம் போய் துவா செய்யறாங்க, உங்களுடைய தேவைகளை வந்து எடுத்து சொல்றாங்க. இது வந்து என்ன, இது வந்து இணை அல்லாஹ்வுடன் வந்து அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணையாக்குறார்கள். இதெல்லாம் வந்து என்ன, நாம் அல்லாஹ்விடம் எடுத்து சொல்லக்கூடிய விடயங்கள். சரியா. பல் இன்ன பஅதஹும் வல் இயாது பில்லாஹ் லா யஸ்அலுல்லாஹ தஆலா வ யஸ்அலு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சிலர் எப்படி விட்டால், நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகின்றேன், லா யஸ்அலுல்லாஹ், அவர்களுடைய செயலை விட்டு நான் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஷேக் உசைமீன் சொல்றாங்க. அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்காம ரசூலிடம் கேட்கிறாங்க. கஅன்ன அல்லதி யுஜீபு ஹுவ அர்-ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அவருடைய பதிலுக்கு வந்து அவருடைய கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அவர்கள் நினைத்து ரசூலிடம் கேட்கின்றார்கள். வகத் தல்லு வகத் ضلوا في دينهم وسفهوا في عقولهم. அவர்கள் அவருடைய மார்க்கத்திலேயே வழி தவறி விட்டார்கள். அவருடைய அதாவது வந்து சிந்தனையும் வந்து என்ன மடத்தனம் ஆகிவிட்டது. அவர்களுடைய அறிவில் அவர்கள் மடையர்களாகிவிட்டார்கள். فإن الرسول صلى الله عليه وسلم لا يملك لنفسه ضرا ولا نفعا فكيف يملك لغيره. சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன தனக்கு என்று ஒரு தீமை அகற்றவோ ஒரு நன்மை செய்து கொள்ளவோ முடியாது. அப்படி இருக்கும்போது பிறருக்கு அவங்க எப்படி செய்யலாம், பிறருக்கு அவங்க எப்படி நன்மையை செய்யலாம், அல்லது எவ்வாறு பிறருக்கு ஏற்படக்கூடிய தீங்கை அவர்கள் நீக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் 50வது வசனத்திலே நபியை கட்டளையிட்டு கூறுகின்றான், குல், நபியே சொல்லுங்க, லா அம்லிகு லக் லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ். நபியே மக்களை பார்த்து சொல்லுங்க, லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், என்னிடத்துல அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இருக்கின்றது என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அஅலமுல் கைப், மறைவானவற்றின் அறிவும் எனக்கு கிடையாது. மறைவானவற்றின் அறிவும் எனக்கு கிடையாது. வலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் ஒரு மலக்கு, அதாவது வானவர் என்றும் நான் சொல்ல மாட்டேன். பல் ஹுவ அப்தும் மின் இபாதில்லாஹ், மாறாக அவங்க ஒரு அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்றும் ஒரு அடியார். வலிஹாதா கால், ஆகையால் சொன்னாங்க, இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, நான் எல்லாம் வந்து என்ன, எனக்கு எது வஹி அறிவிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நான் பின்பற்றுகின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஆம் 50வது வசனத்திலே சொல்றாங்க. அதுதானே. இப்படி தெளிவாக எடுத்து சொல்லி மக்கள் திரும்ப திரும்ப வந்து என்ன, இல்ல உங்களால் செய்ய முடியும், உங்களுக்கோ மறைவான அறிவு இருக்கின்றது என்று வாதாடுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால்,
ஒரு ஆலிம் பேசுகின்றார். அவர் சொல்றார் வந்து என்ன, ஹதீஸில் வந்து இருக்கின்றது, மறுமையில ஹவுதுல் கௌசர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் போட்டுவதற்காக என்ன செய்வாங்க, அங்கே காத்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய உம்மத்துக்கள் வந்து என்ன, ஹவுதுல் கௌசர்ல இருந்து தண்ணீர் அருந்துவதற்காக செல்லுவாங்க. அப்ப மலக்குமார் வந்து என்ன, ஒரு கூட்டத்தார வந்து தடுத்துருவாங்க, போக விட மாட்டாங்க. ரசூல்லா அறிஞ்சுக்குவாங்க, இது என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அறிந்து கொள்ள. எப்படி? மின் ஆசாரில் உதுவுடைய அந்த அடையாளங்களை கொண்டு ரசூல் அறிஞ்சுக்குவாங்க. சரிதானே? நாம் செய்யக்கூடிய உது இருக்கின்றதே அங்கங்கள், அந்த அங்கங்கள் மறுமையில பிரகாசமாக இருக்குமா, முகம், கைகள். ஆகையால் நல்ல முழுமையாக உதவி செஞ்சு கொள்ளுங்கள் என்று ரசூல்லா சொல்றாங்க. சரிதானே? அப்ப அதை கொண்டு ரசூல்லா அறிஞ்சு கொள்வாங்க, இது அவங்களோட உம்மத்து தான் சொல்லி. அப்ப சொல்லுவாங்கன்னா, உம்மத்தி உம்மத்தி, இது என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம், விடுங்க என்று சொல்லி மலக்குமார்ட்டு சொன்னதும் மலக்குமார் என்ன சொல்லுவாங்க, இன்னக லா ததரி மா அஹ்தஸு பஅத, உங்களுக்கு பிறகு இவர்கள் இந்த மார்க்கத்தில் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அப்படி சொன்னது ரசூலா சொல்லிடுவாங்க, சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு என்னுடைய மார்க்கத்தில் யார் வந்து மாற்றங்களை செய்தாரோ அவருக்கு தூரமே தூரம் என்று சொல்லிடுவாங்க. இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ ஒருவர் சொல்றாரு வந்து, ரசூல்லாவுக்கு வந்து மறைவானவற்றின் அறிவு இருக்குதான், மறைவானவற்றின் அறிவு இருக்குன்னு சொல்லி வாதாடி சொல்றாரு. இந்த சம்பவம் ரசூல்லாக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ரசூல்லா மதீனால இருக்கும்போது தானே சொன்னாங்க. அப்ப ரசூல்லாவுக்கு மறைவானவற்றின் அறிவு இருக்கின்றது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அப்ப இது வந்து என்ன, ரசூல்லா வந்து மனோ இச்சைப்படி எதையும் சொல்ல மாட்டாங்க. சரியா? இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா மா யன்திகு அனில் ஹவா மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் சொல்றான், ரசூல்லா தன்னுடைய மனோ இச்சைப்படி மார்க்க விடயங்களை எதுவும் பேச மாட்டாங்க. சரியா? அது அப்படி பேசினார்கள் என்றால் அது வஹியாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இது எல்லோருங்க தெரிஞ்ச விஷயம்தான். ரசூல்லா வந்து வஹி மூலமா தான் இதை சொல்றாங்க. இவர் சொல்றாரு இல்ல, அவருக்கு வந்து என்ன மறைவானவற்றை இப்படியாக வந்து என்ன மூட கருத்துக்களை கொண்டு மக்களுடைய அதாவது உள்ளத்தை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க, அவங்கள பின்பற்றக்கூடியவங்களை. சரி, அப்ப ரசூல்லாவுக்கு வந்து என்ன மறைவானவற்றின் அறிவு கிடையாது. சரியா? இன்னொரு வசனத்தை பத்தி கேளுங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரத் அல் ஜின் 21, 23வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரன் வலா ரஷதா, உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய எனக்கு சக்தி கிடையாது. குல் இன்னி லன் யுஜீரனி மின் அல்லாஹி அஹத், அல்லாஹ்விடத்தில் என்னை பாதுகாக்கக்கூடியவரும் யாரும் இல்லை. வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா, அவனை அன்றி நான் அதாவது வந்து பாதுகாப்பு பெறக்கூடிய இடமும் எனக்கு கிடையாது. இல்லா பலாகம் மினல்லாஹி வ ரிசாலாத்திஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு போறான். அப்ப ரசூலா அதாவது வந்து இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க, எனக்கு வந்து என்ன எந்த ஒரு நன்மை உங்களால் செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஆரா 214 வசனத்திலே வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தாரை எச்சரியுங்கள், அச்சமுட்டி எச்சரியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். ஆரம்ப காலத்துல, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். உடனே வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது மலைக்கு மேல், உஹது இல்ல, இங்க மக்காவுல வந்து என்ன ஒரு மலைக்கு மேல் ஏறுகின்றார்கள். எல்லோரையும் அழைக்கின்றார்கள். எல்லோரையும் அழைத்து அதோட ஃபாத்திமா நாயையும் அழைக்கிறாங்க. ஃபாத்திமா நாயும் வாராங்க. வந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, யா ஃபாத்திமத பின்த முஹம்மதி, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மா ஷிக்தி மின் மாலி, என்னுடைய சொத்திலிருந்து நீ விரும்பியதை கேள். என்னுடைய சொத்திலிருந்து, செல்வத்திலிருந்து நீ விரும்பியதை கேள்.
فإني لا أغني عنك من الله شيئا. இருந்தாலும் நான் அல்லாஹ்விடத்திலிருந்து என்னால் உனக்கு எதையும் செய்ய முடியாது. இன்னி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு எந்த நன்மையும் அதாவது உதவியும் செய்ய முடியாது சொல்றாங்க. இது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். தங்களுடைய அதாவது ஈரலின் துண்டு என்று சொல்லக்கூடிய சொல்லுவாங்க உலமாக்கள். அப்படிப்பட்ட மகள் தானே. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பார்த்து இதை சொல்றாங்கன்னுட்டா ஏனையவர்கள் பத்தி சொல்ல வேணும். தன்னுடைய மகளுக்கு செய்ய முடியாதது பிறருக்கு செய்வாங்களா ரசூலுல்லாஹ்? செய்ய முடியுமா? முடியாது. என்ன சொல்றாங்க, இப்ப இந்த சிலர் போறாங்க, போனா அங்க மஸ்ஜித் நபவி மதீனால அமர்ந்திருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு சென்று துஆ பிரார்த்தனை செய்யும் போது யத்தஜிஹூன இலல் கபர், கபரை நோக்கி துஆ செய்றாங்க. ரசூலோட கபர். அநேகமாக துஆ செல்லும் போது நாங்க என்ன செய்யறோம்? கிப்லா நோக்கித்தான் துஆ செய்யறோம். அப்படித்தானே? சிலர் நாங்க பார்க்கலாம், நானும் கண்ணால பார்த்தேன். அவங்க கிப்லாவை முன்னோக்க மாட்டாங்க, வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய கபரை முன்னோக்குவாங்க. தானே. சிலர் கிபிலாவுக்கு பின் அவங்களுடைய பின்புறம் கிபிலா பக்கம் இருக்கும், அவங்களுடைய முகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் பக்கம். அப்படி இருந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப இது கட்டாயம் இது பண்ணணும் இல்லை, என்ன கிபிலா முன்னோக்கணும் இல்லை துவா செய்யறதுக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு போய் இவங்க கிபிலா அநேகமாக துவா செய்யும் போது கிபிலா தான் முன்னோக்கி இருக்கணும், உங்களால் முடியும் என்ன இல்லைன்னு. ஆனால் இங்க வேணும் என்று என்ன அவங்க எங்க ரசூலுடைய கபரை நோக்கி துவா செய்யறாங்க. ஏன்? அது என்ன விளங்குது என்றால் காபா விட அது இதுக்கு பெரிய அந்தஸ்து என்ற அர்த்தம் தான் கபருக்கு. அல்லாஹு அக்பர். வயஸ்முதுன அமாமல் கபரி கசுமுதிஹிம் அமாமல்லாஹ் ஃபி ஸலாத்தி அவ் அஷத். கபருக்கு முன்னால எப்படி சும்மா அதாவது நின்று இருக்கிறாங்களோ, எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால தொழுகையில நிக்கிறாங்களோ அதை விட கடினமாக கபருக்கு முன்னால என்ன அதாவது நின்று கொண்டிருக்கின்றார். ஆகையால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இப்படியான செயல் அதாவது இது ஒரு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. மறுமை அதாவது மறைவானவற்றின் அறிவு அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. அல்லாஹ் சில அந்த மறைவானவற்றிலிருந்து சிலருக்கு கொடுக்கலாம், சில அறிவை கொடுக்கலாம் சரிதானே. ஆனால் முழுமையான அறிவு யாருக்கும் கிடையாது. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொக்கிஷங்கள் அவன் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது, வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை சரிதானே. இப்ப நாம கேட்கும் போது அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ்வால் செய்ய முடியாத எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு வழிகாட்ட வந்தவர்கள் தானே. அவங்க உண்மையிலே நபிமார்களின் சிறந்த நபிமார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் தான் தானே. அவர் ஒரு இறைத்துவம் அவரிடம் கிடையாது. அந்த சக்தி மனிதன் அதாவது இறை சக்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. ஆகையால் அவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ, எவ்வாறு அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்களோ, அதே போன்று நாம் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும். இன்னும் அல்லாஹ்விடமே நம்மளுடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். இத்தோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.